சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒன்னும் புரியல கிரிஜா. ஈஸ்வரி என்ன சொன்னாலும் செஞ்சாலும் ஜோயின் சக்குன்னு ஜாலரா அடிச்சிட்டு இருப்பான். இன்னைக்கு இவன் டென்ஷன் ஆகிற அளவுக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஈசு சித்தப்பா கோவமா மீசை முறுக்கிக்கிட்டு ஈசா வர சொல்லுன்னு சொன்னாரு. என்னாச்சு, என்ன விஷயம்னு நீங்க சொல்லுங்க தம்பின்னு அம்மா கேட்டாங்க. அதுக்கு இல்ல நீ நான் ஈஸ்வரி கிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன்னு சொல்லி சித்தப்பா கீழே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த வாழு போய் கத்தி வந்ததுங்கிற கதை மாதிரி கிரிஜாத்த பிரச்சனை முடிஞ்சு இப்ப இந்த சித்தப்பு வேற ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. நீ வேற படிக்கணும் பரீட்சைக்கு. இத நீ எப்படி சமாளிக்க போற ஈசு? அதெல்லாம் பாத்துக்கலாம் சின்னையா, கவலைப்படாதீங்க, வாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஈஸ்வரி, சக்தி தம்பி ஏதோ பேசணுமா? அப்படியாத்து? என்ன சக்தி சார்? நான் கேக்குறதுக்கு உண்மையான பதில மட்டும் சொல்லணும். நான் உண்மையை தவிர யார்கிட்டயும் எதுவும் சொன்னதில்ல சார். ஏங்க திமிர பாருங்க. நம்ம ஃபைனான்ஸ் கம்பெனில ஓ மாமா பையன் சஞ்சீவுக்கு வேலை தரேன்னு சொன்னியா? சொல்லு ஈஸ்வரி. சஞ்சீவ்க்கு நம்ம கம்பெனில வேலை தரேன் நான் சொன்னதா உங்ககிட்ட யார் சொன்னது? யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல. நீ சொன்னியா இல்லையா? இல்ல, நான் சொல்லல. போய் சொல்லாத. தம்பி என்னது? அவதான் நான் சொல்லலன்னு சொல்றல்ல, அதுக்கப்புறம் என்ன? இல்ல நீ இப்ப ஈஸ்வரி சொல்றது பச்சை பொய். சார், பச்சை பொய், நீல பொய், சிவப்பு பொய் எல்லாம் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்படி நீ திமிரா பேசினா உன்னை நம்பிடுவேன் நினைக்கிறியா? சித்தப்பு இரு. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வார்த்தையை விடாத. சஞ்சீவுக்கு நம்ம கம்பெனிலேயே வேலை போட்டு தரேன்னு சொன்னது உண்மைதான். பாத்தீங்களா நீ? ஐயோ இரு சித்தப்பு, எதுவா இருந்தாலும் முழுசா கேட்டுட்டு பேசேன். எங்க விட்டேன்? நான் சொன்னது உண்மைதான். ஆனா சொன்னது ஈஸ்வரி இல்ல, நானு. நீயா? ஆமா. இது தெரியாம நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து தையா தக்கான்னு குதிச்சுக்கு இருக்க. என்னங்க மீசக்காரன் கரெக்டா பிரச்சனையை கையில எடுக்கிறான். இத விட்டுறாதீங்க. நீங்களும் சேர்ந்து இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கி விட்டுருங்க. இரு அவசரப்படாத. காத்து எந்த பக்கம் வீசுதுன்னு பார்த்துதான் முடிவு பண்ணணும். என்ன அழகுது ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? அத்தை இல்லத்த, வாழை மண்டியில சஞ்சீவ் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அத பார்த்துட்டு சின்னையா அவருக்கு நம்ம கம்பெனில வேலை போட்டு தரேன்னு சொன்னாரு. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்கலத்த. அத்தை கிட்ட சொல்லாம எந்த முடிவும் எடுக்க வேணான்னு நான் சின்னையா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கு அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. ஆமாம்மா, ஈஸ்வரி சொல்றது உண்மைதான். சஞ்சீவை நம்ம கம்பெனியில வேலைக்கு வச்சா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால சஞ்சீவுக்கு நாம வேற கம்பெனில வேலை வாங்கி தரலான்னு ஈஸ்வரியே சொன்னாமா. அவ சொன்னப்போ நம்ம வீட்டுல யாரு பெருசா பிரச்சனை பண்ணுவாங்க, ஈசு ஏதோ தேவையில்லாம தனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறாளோன்னு நினைச்சேன். ஆனா ஈசு சொன்னது சரிதான்னு சித்தப்பு நேர்லயே நெத்தியில அடிச்ச மாதிரி நிரூபிச்சுட்டாருமா. பாத்தீங்களா தம்பி, இதுக்குதான் பெரியவங்க நமக்கு சொல்லிருக்காங்க போல இருக்கு. எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காம நாம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம வார்த்தையை விட்டுறக்கூடாதுன்னு. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. அண்ணி, இந்த வீட்டுல ஈஸ்வரி எது சொன்னாலும் ஒத்துக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அண்ணனுக்கும் உங்களுக்கும் நான் எப்படி துணையா உதவியா இருந்தனோ அதே மாதிரிதான் ஈஸ்வரிக்கும் துணையா உதவியா நான் இருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதெல்லாம் சரிதான் தம்பி. அப்புறம் எதுக்கு புரிஞ்சுக்காம ஈஸ்வரி கிட்ட எந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அது அண்ணன் எப்பவுமே நம்ம கம்பெனில வெளியாட்களை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாப்ல. அதனாலதான் என்னையும் சம்பத்தையும் தவிர வேற யாரையும் வேலைக்கு வைக்கல. அப்படி இருக்கையில நம்ம கம்பெனிக்கு சஞ்சுவுக்கு வேலை தரேன்னு சொன்னதும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் தம்பி.
இங்க பாருங்க, நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்கெல்லாம் 3வது மனுஷங்க யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அழகோட அப்பா அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாரு. அத அவரு ஸ்ட்ரிக்டா ஃபாலோவும் பண்ணாரு. ஆனா இந்த விஷயம் பாவம் ஈஸ்வரிக்கும் அழகு சுந்தரத்துக்கும் தெரியாதுல்ல. சஞ்சீவோட குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, அவனும் ஒரு கௌரவமான வேலை பார்க்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் நம்ம அழகு கம்பெனில வேலை போட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கான். இதுல அவன் மேல எந்த தப்பும் இல்லைல்ல. சரி, ஒரு விதத்துல அழகு பண்ணது தப்புன்னே வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு ஈஸ்வரி தான் ஒத்துக்கலையே. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரிஞ்சுதானே ஈஸ்வரி முன்னாடியே தெளிவா வேண்டான்னு பதில் கொடுத்திருக்கா. அக்கா, அழகு சொல்றது தப்புதானே நம்ம ஒரு பேச்சுக்கு கூட வச்சுக்க முடியாது. அழகோட நல்ல மனசும் இறக்க குணமும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. அதனால அழகு மேல தப்பே கிடையாது. அந்த வைஜெயந்தி மேலதான் எல்லா தப்புமே. துர்கா மேடம், இதுல வைஜெயந்தி அத்தை என்ன தப்பு பண்ணாங்க? அழகோட அப்பாவித்தனத்தை யூஸ் பண்ணி தான் பையனை எப்படியாவது கம்பெனிக்குள்ள நுழைச்சிரும்னு அவங்க பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. என்னக்கா, நான் சொல்றது சரிதானே? சரி இல்ல துர்கா, எல்லாமே தப்புதான். என்ன துர்கா, கிரிஜா இது வரைக்கும் வாயே திறக்கல, எந்த கருத்தும் சொல்லேங்கிறதுக்காக அவ இடத்த நீ நிரப்புறியா? அக்கா, ஏய் சும்மா இரு. அக்கா இல்லக்கா, நான் என்ன சும்மா இரு துர்கா, போதும் பேசுனதெல்லாம். சக்தி தம்பி, சம்பத், உங்க 2 பேருக்கும் இப்பவும் தெளிவா ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. நான் இந்த வீட்டுக்கு மருமகளா கால் எடுத்து வைக்கும்போது என் கணவர் என்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னாரு. இந்த வீட்டுக்கு வரும்போது என் கூடவே வந்த என் தம்பிய இந்த வீட்டுல ஒருத்தனா நினைச்சாரு. அவன்கிட்டயும் இந்த வீட்டு பொறுப்பு, கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் ஒப்படைச்சாரு, பாத்துக்க சொன்னாரு. அதேதான் இப்ப ஈஸ்வரிக்கும். அவ இந்த வீட்டு மருமகளா வந்திருக்கா. அவளோட மாமா பையனுக்கு அவ பொறுப்பை கொடுக்கறா. இதுல எந்த தப்பும் இல்ல. இன்னொரு விஷயமும் கேட்டுக்கோங்க. நம்ம வீட்ல எல்லா சொந்தக்காரங்களும் எப்படியோ அதே மாதிரிதான் ஈஸ்வரியோட மாமா, சொந்தக்காரங்க எல்லாருமே. நாம எல்லாரும் ஒண்ணுதான், புரிஞ்சுதா? அண்ணி, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் நான் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால பேசாம இருக்க முடியல. ஏன் கருத்தை நான் சொல்லிதான் ஆகணும். உன்னை யாரும் பேச வேணான்னு சொல்லவே இல்லையே கிரிஜா, உன் கருத்து தானே.